சாந்தி, வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்த நாம மனசால ரெண்டா பிரிஞ்சிட்டோம். காரணம் நான் தான். மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கூட்டிட்டு போய் வார்த்தையால குத்தி காயப்படுத்தவா? இல்ல நீ குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அடியில நான் கத்தி அழவா? நான் திரும்பி வந்திருக்கேன். திரும்பி போயிடு. என்ன 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 என்னடா இவ்ளோ இறங்கி வந்து கூப்பிடுற? மரியாதை இல்லாம பேசுற? பல்ல இருக்காது. நீ அடிச்ச சும்மா இருப்பனா? திருப்பி அடிப்பண்டா. தெருவுல போய் விழுவ. என்னடி சொன்ன? ஏய், புருஷனையே கை நீட்டி அடிச்சிட்டியா? கட்டிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணீங்க. டீ பிரேக். அம்மா, ஸ்நேகிதி, அம்மா ஏமா அழற? காலையில 10 மணிக்கு நெஞ்சு வலின்னு அப்பா துடைச்சிட்டாங்க. அம்மா என்னம்மா சொல்ற? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிருக்கு ஆபத்துன்னுட்டாங்க. ஐயோ, இப்ப 11 மணிக்கு ஆபரேஷன். நான் அப்பாவையே நினைச்சிட்டு இருந்ததுனால உன்னை மறந்துட்டேன். உடனே புறப்பட்டு வந்துருமா? சரிம்மா. என்னம்மா ஆச்சு? அப்பாக்கு காலையில 10 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க, இல்லனா உயிருக்கே ஆபத்தாம். அப்பாவை 11 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். உடனே புறப்பட்டு வான்னு அம்மா சொல்றாங்க. நான் போகணும் சார், ஏற்பாடு பண்ணுங்க சார். ஸ்நேகிதி, மத்த சீனெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க போறதுதான் சரி. ரொம்ப நன்றி சார். ஆனா ஒரு விஷயம்மா, சொல்லுங்க சார். மோசமான வானிலை காரணமா சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கும், தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கும் போற விமானங்களை 2 நாளைக்கு ரத்து பண்ணிருக்காங்களாம். அதனால ஃப்ளைட்ல நீங்க போக முடியாது. இப்ப என்ன பண்றது சார்? ஒரு காரு ஏற்பாடு பண்ணி நான் உங்களை அனுப்பி வச்சாலும் போய் சேர ராத்திரி 12-1 மணி ஆயிரலாம். அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க சார். உங்க அம்மா அப்பா பேர் என்ன? அது எதுக்கு சார் கேக்குறீங்க? சொல்லுங்க. அப்பா பேரு தர்மராஜ், அம்மா பேரு மல்லிகா. ஓ, விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளிகளை குணமாக்கும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்துல சொல்லி இருக்காருமா. இப்பவே இயேசு விடுவிக்கிறார் ஊழிய ஜெப வீராங்கனைகளுக்கு போன் பண்ணி விவரம் சொல்லிடுறேன். அவங்களும் உங்க அப்பாவுக்காக விசுவாசமா ஜெபிப்பாங்கம்மா. கொஞ்சம் இருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சிஸ்டர், நான் டைரக்டர் சேட்டி பாலன் பேசுறேன். சொல்லுங்க பிரதர். சரி பிரதர். ஓகே பிரதர். ஸ்நேகிதி, விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க அப்பா ஹார்ட் ஆபரேஷனை சக்சஸா மாத்தும். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க அம்மாவை ஆறுதல் படுத்தும். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க அப்பாவை பல்லாண்டு காலம் வாழ வைக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க குடும்பத்தை செழிக்க வைக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களையும் ஆறுதல் படுத்தும்.
அம்மா அம்மா சிநேகிதி, அப்பாவுக்கு ஆபரேஷனே நடக்கல. என்னம்மா சொல்ற? ஆபரேஷனுக்கு முன்னாடியும் அப்பாவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பாவுடைய உடம்புலயும் எந்த பிரச்சனையும் இல்லையா. அப்பாவோட இதயம் சின்ன பிள்ளைங்களோட இதயம் மாதிரி அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருந்துச்சாம். அம்மா ஆமாம்மா, இப்பதான் பெரிய டாக்டர் வந்து சொன்னாரு. டாக்டர், பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னையா சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட ஆபரேஷனுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணோம். டாக்டர்ஸ் நாங்களே அசந்துட்டோம். என்னையா ஆச்சு? அவரோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. அவரோட இதயம் சின்ன பிள்ளைங்க இதயம் மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமாம்மா, இது மருத்துவத்திலேயே பெரிய மிராக்கிள், பெரிய அற்புதம்மா. அப்பாக்கு ஆபரேஷனே நடக்காம போனதுக்கு அது ஒரு அற்புதமா நடந்ததுக்கு விசுவாசம் உள்ள ஜெபமும் நோயாளிகளை குணமாக்கணும்னு கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி விசுவாசமா எல்லாரும் ஜெபிச்ச ஜெபம் தான்மா. என்னம்மா சொல்ற? நேர்ல வந்து எல்லாம் விவரமா சொல்றமா. பாய்மா, பாய். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் யாக்கோப்பு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது தான். ஆனால் வேத வாசிக்கிறோம், நல்லது தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்படணும். நாம் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நமக்கு செய்வார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும் போது, நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதங்களை செய்வாராக. நம்முடைய வீட்டில் ஒருவேளை நம்முடைய கணவர் வியாதிப்பட்டு இருக்கலாம், இல்லை மனைவி 2 காலும் நடக்க முடியாதபடிக்கு படுக்கையில் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் வியாதியோடு கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது தேவன் என் பிள்ளையை தொடுவார், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்குள்ளே காணப்படணும். நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், என் கணவருக்கு செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார், என் நண்பருக்கு செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நாம் அதை காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 9:27 நாம் பார்ப்போமானால், மத்தேயு 9:27 இங்கே ஒரு 2 குருடர் இயேசுவின் இடத்துல வர்றாங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவை 2 கண்ணுலையும் பார்வை வேணும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிங்களான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ ஆமாம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். 2 குருடர்களும் சொல்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட கண்ணை தொட்டார், அற்புதம் நடந்துச்சு, பார்வை அடைஞ்சது. அது அவங்களுடைய விசுவாசம். அப்போ கண்ணில் பார்வை வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும்னு சொல்லி தான் அவங்க இயேசுவை தேடி வந்தாங்க. அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெண்கள் கூட்டத்தில் ஒரு தாயார் ஒரு சாட்சியை சொன்னார்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சொன்னாங்க, என் கண் 2 கண்ணும் நல்லா திறக்காது, கண் அப்படி மூடியே இருக்கும், 2 கண்ணும். அப்போ நான் ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டோட வல்லமை என் கண்ணுக்குள்ளே இறங்கிச்சு. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ 2 கண்ணுக்குள்ளேயும் ஆண்டோட வல்லமை இறங்கிச்சு. அந்த மூடி இருந்த அந்த கண் 2 கண்ணும் நல்லா திறந்துட்டு கண் பார்வையும் நல்லா எனக்கு தெரியுது. நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி இந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஜெப நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட வல்லமை 2 கண்ணுகளையும் தொட்டது, அற்புதம் நடந்துச்சு. அந்த சகோதரி சாட்சியாக சொன்னார்கள்.
2 கண்ணுக்குலையும் ஆண்டோட வல்லமை இறங்கிச்சு. சுருங்கியிருந்த என் கண்ணு இப்போ நல்ல விரிவாக இருக்குது, என்னால் நல்லா பார்க்க முடியுதுன்னு சொல்லி. ஒருவேளை கண் பார்வை இல்லாமல் கண் பார்வையில் குறைவுள்ளவங்களாம் நம்ம இருக்கலாம், கண் பிரச்சனையோடு கூட இருக்கலாம், கருவிழி பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். ஒரு சமயத்தில் ஒரு தாயார் 2 பையங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து இந்த தம்பிமாருக்கு எதுக்காக ஜோம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது தாயார் சொன்னாங்க, 2 பேருக்கும் பவர் லென்ஸ் போட்டிருக்கு சிஸ்டர், அது குறையணும் சிஸ்டர், இந்த பவர் லென்ஸு வந்து குறையணும்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஜோம் பண்ணணும். பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணுக்குள்ள வல்லமை இறங்கட்டும், இந்த பவர் கிளாஸ் போடக்கூடாது, என் கண்ணுக்குள்ளே நல்லா பார்வை வரட்டும், 2 கண்ணுக்குள்ளேயும் பார்வை வரட்டும்னு நீங்கள் 2 பேரும் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொன்ன போது அந்த பிள்ளைங்க ஜோம் பண்ணாங்க, விசுவாசத்தோட ஜோம் பண்ணாங்க. நிச்சயம் தேவன் கண் பார்வையை கொடுப்பாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவனோட விசுவாசம் பெருசு. நூற்றுக்கு அதிபதி இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு இடத்துல வாரான், வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே வேலைக்காரன் கொடிய வியாதினால கஷ்டப்படுறான், ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்கிறான், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி விசுவாசத்தோட சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேன், நான் அவன் வீட்டுக்கு வாரேன், வந்து அவனை சுகமாக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன், நல்ல ஒரு வார்த்தை நீ சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களை நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லி நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். நீ போ, வேலைக்காரன் சுகமாகான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியே நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தின்படியே அவனுடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட்டார், வேலைக்காரன் பிழைத்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். அது நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம். தொடர்ந்து மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், தகப்பன் தன் மகனுக்காக ஆண்டவரிடத்துல வருகிறான். என் மகன் கொடிய பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறான் ஆண்டவரே, அந்த பிசாசு அவனை அலக்கழிக்குது, தீலையும் தண்ணிலையும் கடந்து கஷ்டப்படுறான் ஆண்டவரே, ஏதாயிலும் நீ செய்யும், என் மனுக்கு விடுதலை தாரும், ஏதாயிலும் செய்யும், மனம் இறங்கும் சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஆண்டவரிடத்தை வருகிறான். ஏதாவது செய்யும், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படியா எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே இந்த கொடிய பிசாசின் பிடியிலிருந்து மகன் விடுதலை ஆகுறான். எத்தனை வருடம் பிசாசு உங்களை ஆட்டி படைச்சாலும் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் வந்து செபிக்கும்போது ஆண்டவர் கொடிய பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. பல வருடமாக அந்த பிசாசு என்னை ஆட்டி படைக்குதே, என் குடும்பத்தை வேதனைப்படுத்துதே, என் குடும்பத்தை அலக்கழிக்குதே, என் கணவரை அலக்கழிக்குதே, பிள்ளைகளை அலக்கழிக்குதே, என் மனைவி அலக்கழிக்குதேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவரிடத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தருவார். ஒரு சமயம் ஒரு திறப்பிராசல் ஜெபத்தில் எனக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு கணவர் ஒரு மனைவியை அழைச்சிட்டு வந்திருந்தார். இந்த மனைவி வந்து நடக்க மாட்டாங்க, கணவர் வந்து கைத்தாங்கலாக மனைவி அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிருந்தா நடக்க முடியாது. நான் பார்த்து அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணேன். அது பயங்கரமான ஒரு பிசாசு, அது என்னுடைய ஆவியில் எனக்கு உணர முடிந்தது. ஒரு பிசாசு இந்த சகோதரியை கட்டி வச்சிருக்கு, இப்போ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி என்னோடு கூட சில தம்பிமார்களையும் வச்சு நான் ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசு அலை கடிச்சு கீழே கிடந்து உருண்டுச்சு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷருக்குள்ள பிசாசு வரும்போது அவன் யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்துடுவான். ஆனால் வெளியில் போகும்போது அவன் அலக்கழித்து வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி தான் போவான். பிசாசு அப்படி தான் செய்யும். இப்போ அந்த சகோதரி வந்து ஸ்டேஜில் கிடந்து ஆடிட்டு கிடந்து உடலை நல்ல ஜெபம் பண்ணி கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு. காலை கட்டி வச்சுக்கொள்ள பொல்லாத பிசாசுன்ற கட்டுகள் அவளுக்கு படட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே ஜெபம் பண்ணி முடித்த பிறகு பார்க்கும்போது இந்த சகோதரி எழுந்து நன்றாக நடந்து போனாங்க. பிசாசு ஒருவேளை உங்கள் காலை கட்டி வச்சிருக்கலாம், நடக்க முடியாதபடிக்கு உங்கள் காலை கட்டி வச்சிருக்கலாம், பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கலாம், வாய் பேச முடியாதபடி
வாயை கட்டி வச்சிருக்கலாம், நாவை கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வரும்போது, இயேசுவே நம்ம விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைக்கு மனம் இறங்கி அர்ப்பணம் செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் செய்வார். இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, மத்தேயுவில் பார்க்கும்போது, கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வர்றான். அவளுடைய விசுவாசம் பெருசு. அவள் ஆண்டவரிடத்துல வர்றா. வந்து ஆண்டவரே, மக கொடிய பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிறா, என் பிள்ளைக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறா. இப்போ ஆண்டவர் சொல்கிறா, முதல்ல நீ இயேசுடைய பிள்ளையாக மாறணும், என் பிள்ளையாக மாறணும், பாவ வழிகளை விட்டு நீ மனம் திரும்பணும், என் பிள்ளையாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் அவள் ஆண்டோட பிள்ளையாக மாறுறா. அப்போ அந்த கொடிய பிசாசின் பிடியிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரர் ஒரு அருமையான சாட்சியை சொல்லியிருக்கிறாரு. அந்த சகோதரிய வாழ்க்கையில் அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு குடிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா 5000 ரூபாய்க்கு குடிப்பார். அப்படி பயங்கர குடிய, ஒரு மாதத்துக்கு நிறைய ரூபாய்க்கு குடித்து அவர் வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் ஒன்று வீட்டுக்கு கொடுக்காம டெய்லி குடி நல்லா குடிச்சிட்டு வர்றது. வீட்டுக்கு வந்தால் தூங்குற கிடையாது. ராத்திரிலாம் பிசாசு வந்து அவரை தூங்க விடாது. பிசாசு அவரை பயப்படுத்தும். கெட்ட சொப்பனை வரும். பயங்கரமாக குடித்து வீட்டில் விடுற ஆசீர்வாதம் இல்லை, பணம்லாம் கைக்கு வர்ற பணம் எல்லாம் அப்படியே வெளியில் போயிடும், காத்தா போயிடும். ஒன்றுமே வீட்டில் இருக்காது. வீட்டில் வறுமை, கஷ்டம், கடன் பிரச்சனை, இதுக்கு மத்தியில் இருந்திருக்காங்க. அப்படி அவர் இருக்கும்போது ஒரு சமயம் 4 மாவடிக்கு ஜெபத்துக்கு வந்திருக்காரு. ஒரு தலைப்பு ஜெபத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஜெப நேரத்தில் ஆவியானோட வல்லமை இறங்கும்போது அந்த கொடிய பிசாசின் பிடியிலேருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. நான் சில சமயத்தை தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணன்னு கூட யோசித்தேன். சில சமயம் நான் படுத்திருக்கும் போது கண்ணுக்குள்ளே யாரோ ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். கண்ணை மூடுனா தெரியும், கண்ணை திறந்தா தெரியாது. இப்போ வயிற்றில் பாம்பு ஊடுறது போல இருக்கும், தடவி பார்த்தா ஒன்றும் இருக்காது. இப்படி பயங்கரமாக பிசாசு என் சரீரத்தை ஆட்கொண்டிருந்தான். நான் தரப்பா ஜெபத்துக்கு வந்து நான் ஜெபம் பண்ணி ஜெப நேரத்தில் ஆவி எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆண்டோட வல்லமை எனக்கு இறங்கின உடனே ஆண்டு விடுதலை கொடுத்தாரு. இப்போ நல்ல சுகம் ஆரோக்கியம் உண்டாயிற்று. நான் இப்போ புது மனுஷனாக இருக்கிறேன். வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், பேங்கிற சம்பளத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறேன், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறேன், தேவனனை ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஒரு ஜீவனுள்ள சாட்சி, உயிருள்ள சாட்சி. ஒருவேளை நீங்களும் பல நாட்கள் குடிகாரராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை உங்களோட வீட்டில் நீங்கள் வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், எனக்கு இறங்கும், எனக்கு விடுதலை தாரும், இந்த கொடிய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்துக்கு சமாதானம் தாரும், சந்தோஷம் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். உங்கள் வியாதி படுக்கைகள் மாறும், கட்டுகள் தெரிபடும், அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும். இங்கே ஆண்டவர் விசுவாசிக்கணும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆவியான பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். இருதய கதவை நீ தட்டி கொண்டிருக்கிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்ட குருடனுக்கு இறங்கினீர். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்தீர். ஆண்டவரே, அந்த தேவன் நீர் இந்த பிள்ளைகளுக்கு மன இறங்கும். ஆண்டவரே, மன இறங்கும். கண்ணில் பாதிப்போடு கூட செபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும். கண்ணில் இருக்கிற பார்வை குறைவுகள் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. கண்ணிலே பாதிக்கப்பட்டிருக்க நரம்புகள் வலம் இறங்கட்டும். கிட்ட பார்வைகள், தூர்வ பார்வைகள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். கேட்ராக்ட் வியாதிகள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். கண்ணிலே காணப்படுற பிரச்சனைகள், கருவழிலே காணப்படுற பிரச்சனைகள் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, செவிட்டு காதுகள் இயேசு நாமத்தினாலே திறக்கப்படட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசு நாமத்தினாலே வெளியேறட்டும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்க கைகளுக்குள்ள வலம் இறங்கட்டும். ஆண்டவரே, தோள் பட்டையிலே காணப்பட்ட வலிகள் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. காலின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். நடக்க முடியாத பிள்ளைகள் இயேசு நாமத்தினால நடப்பார்களாக. ஆண்டவரே, இந்த வல்லமை கால்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசு நாமத்தினால எழுந்து நடப்பார்களாக. ஆண்டவரே, பயன்படுத்த முடியாத கைகள்
இயேசு நாமத்தினால பயன்படட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. பிறவி குருடனுக்கு அற்புதங்களை செய்த தேவன் நீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. தோல் வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, சருமத்திலே காணப்படுற வியாதிகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. எலும்பிலே காணப்படுற வலிகள், ஜாயின்ல காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால மாறட்டும். லங்ஸ்ல காணப்படுற பிரச்சனைகள், மூச்சு திணறல் வியாதிகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களை ஆட்டி படைக்கிற பொல்லாத பிசாசுண்ட வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். தற்கொலை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. குடியை தூண்டக்கூடிய ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். குடும்பங்களை ஆட்டி படைக்கிற பொல்லாத பிசாசுண்ட கிரியைகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற மாந்திரிய சக்தியோட வல்லமைகள், சபிக்கப்பட்ட ஆவிகளோட வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. முட்லே காணப்பட்ட வலிகள் இயேசு நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. சிறுநீரக வியாதியோடு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை தொடும், வாலிபர்களை தொடும் ஆண்டவரே. பெரியவர்களை தொடும். பாதிக்கப்பட்டிருக்க அந்த கிட்னிகளோட வல்லமை இறங்கட்டும் இயேசு நாமத்தினால. வேலை செய்யாத கிட்னிகளோட வல்லமை இறங்கட்டும். கிட்னி வேலை செய்யட்டும் ஆண்டவரே. டயாலிசிஸ் பண்ற நிமித்தமாக கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆண்டவரை அற்புதத்தை செய்யும். மழை முடியும் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி வீட்டிலே வியாதி படுக்கைகள் பிள்ளைகளை தொடுவீராக. வியாதி படுக்கைகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக. டிப்ரெஷன் வியாதிகள் இயேசு நாமத்தினால மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும். ராத்திரி வெளியில தூக்கம் இல்லாதபடி கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய கண்களுக்கு நல்ல நித்திரை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கருதரிக்க விடாதபடி தடை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், பாம்பின் ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. இப்படி ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், விசுவாசத்தோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி பிள்ளைகள் வேண்டிக் கொள்ற ஒவ்வொரு காரியத்தை அற்புதங்களை செய்வீராக. உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்ந்து உமக்கென்று சொல்லி சாட்சியா நிற்கட்டும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பார், சாட்சியாக நிறுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.